வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2025 ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்ற நிலைகளில் வருவார். இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு வருவார். இந்த 2 முக்கியமான நிகழ்வை வச்சு தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சாதகமான மற்றும் சாதகமற்ற பலன்கள் நடக்குங்க. இப்போது முதலாவதாக பார்த்திங்கன்னா மேசராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ரிஷபராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ மேசராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் வருவார். இதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளியூர் போய் அவங்க படிக்கிறது, வெளிநாடுகள் போய் படிக்கிறது, இது மட்டும் இல்லாமல் அவங்க திருமணம் ஆகி போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. இதனால் நீங்கள் அவங்கள பிரியறதுனால உங்களுக்கு ஒரு சில மன சங்கடங்கள், மன வருத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்குங்க. அடுத்ததாக குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையிலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதனால் தொழில் துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்குங்க. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல லாபங்கள் எடுக்க முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சத்திலையா இருக்கட்டும், கோடியிலையா இருக்கட்டும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டுங்க. அடுத்த பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற நிலையிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் நல்ல மாற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் 8ஆம் இடத்துல வந்துட்டு குருவோட பார்வையில் இருப்பார். அதாவது உங்களோட ராசிநாதன் குருவோட பார்வையில் இந்த மாதத்தோட பிற்பகுதிக்கு வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மைங்க அது. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதமாக நீங்கள் நிறையா விதமான விஷயங்களை நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா விதமான விஷயத்தில் நீங்கள் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ரிலீஃபான ஒரு மாதமாக இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து இருக்குங்க. 7 சனி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா செலவுகள் இருந்திருக்கட்டும், தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்திருக்கும். அதாவது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உழைச்சிக்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். இதனால் பார்த்திங்கன்னா கடங்காத தேவையில்லாத செலவுகள்லாம் நடந்திருக்குங்க. இனிமேல் அது விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அது பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காத மாதமாக இருக்குங்க அது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்கள் ஏகப்பட்ட நீங்கள் சோதனைகளும் துன்பங்களும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க இந்த மாதத்தில். பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலையும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து நிறைய வேலை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர்கிட்டேருந்தா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகள்கிட்டேருந்து உங்களுக்கு சரிவர மதிப்பும் மரியாதையும் இல்லாத நாட்கள்லாம் முன்னாடிலாம் இருந்துருக்கலாங்க. இப்போ அவங்கவுங்கள புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அதுக்கு அடுத்த பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு காசு பணத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தார். இப்போது அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரார். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துடுவார். இதனால் யாராருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. யார் கணவன், யார் மனைவி அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதிக்கு வந்துடுவார். அந்த செவ்வாய் பகவானும் இந்த உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிதாக காதல் மலரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காதலிச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய காதல் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதில் உங்களுடைய பெற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி பர்மிஷன் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் 3, 6, 10, 11 இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இதனால் கடன், நோய், எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்தில் உங்களுடைய கடன் அடையலை, ஒரு வீட்டுக்கான லோன் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, இந்த மாதிரியெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும். பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆசான்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் இருக்குங்க. அடுத்ததாக உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சொத்தெல்லாம் சேரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக யாரெல்லாம் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.